ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு குடமிளகா அண்ட் சிக்கன் வச்சு ஒரு ரெசிபி தான். இது வந்து லோ கார்ப் ரெசிபி. ஸோ இது ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் வந்து சிக்கனை நல்ல பொடியாக போன்லெஸ் சிக்கனை கட் பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு, ஸோ அதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தயிர் அப்படின்னா சோவர் க்ரீம் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கட்டியாக வந்து அதை பெசரி, தண்ணி சேர்க்காமல் பெசரி ஃப்ரிட்ஜில் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் அவனில் வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுக்கு பேர் கேசரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேசரோலில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச கலர் பெல் பெப்பர், கேப்சிகம் எடுத்து நான் எனக்கு ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கலருக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஸோ ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர் பார்த்தா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. அதனால் வந்து நான் அந்த 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இருக்கிற விதை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக இப்போ எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு வானலில் நல்லா எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் வந்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதை நம்ம போட்டு வதக்க போகிறோம். ரொம்ப வதக்க தேவையில்லை, ஒரு பாதி அளவு வதங்கினாலே போதும். அதில் வந்து தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அதில் மசாலாவுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா கரம் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ சிக்கனுக்கு அது மட்டும் தான் நம்மளோட ஃப்ளேவர், அந்த மசாலா ஃப்ளேவருக்கு வந்து இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு பார்த்தோன்னா 2 தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து சாப்பிடும்போது நமக்கு தக்காளி வந்து அங்கங்கே நமக்கு அந்த ஜூஸியாகவும் இருக்கணும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம டைட்டாக தான் பெசரி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வந்து அதை உடச்சி விடணும். அதுக்கப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் வந்துட்டு நீங்கள் மூடி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிடணும். குக் பண்ணுற உடனே உங்கள் தண்ணிலாம் குயிக்காக எவாப்ரேட் ஆகிடும். அந்த நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம பெப்பர் பவுடர் இருக்குல்ல, மிளகுத்தூள், அதை அப்படியே கொஞ்சம் ஆட் பண்ணி திரும்ப அப்படியே கிளறி விட்டுக்கணும். அடுத்ததாக கொஞ்சம் க்ரீம்னஸ் கொடுக்கறதுக்காக, கொஞ்சம் க்ரீம் கொடுக்கறதுக்காக, கொஞ்சம் வந்து நம்மளோட காரத்தை கம்மி பண்ணுறதுக்காக நான் வந்து தாய் கோகனட் மில்க் எடுத்துருக்கேன், அன்ஸ்வீட்டன்ட் கோகனட் மில்க். ஸோ அது வந்து ஒரு 10 டீஸ்பூன் அதை வந்து விட்டு நல்லா வந்து ஓப்பன் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தோன்னா சின்னதாக உங்களுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் வந்து கொடுக்கும், அந்த காரத்தை கூட கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும் அதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கடைசியாக கறிவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கிளறி விட்டுட்டு இது வந்து ஆல்மோஸ்ட் டன். கொஞ்சமாக அது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவில் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ட்ரிசில் பண்ணி விட்டுட்டு, சால்ட் அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு, அதில் வந்துட்டு நான் செஞ்சு வச்சுருக்கிற இந்த சிக்கனை அப்படியே அதுக்குள்ளே அப்படியே ஃபில் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து குடமிளகா ஓரளவுக்கு வெந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஸோ இப்போ நான் அதில் வந்து அவனில் 340 ஃபாரன்ஹைட்டில் ஒரு 30 நிமிஷம் குக் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு கூட குக் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியது தான். ஸோ லோ கார்ப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, லோ கார்ப் டயட் எடுத்துக்க நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இதை வந்துட்டு நல்லா நம்ம ரைஸ் கூட, சப்பாத்தி கூட வச்சு கூட சாப்பிட்லாம். சீஸ் கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.